கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் செம ட்விஸ்டான ப்ரோமோ வந்திருக்கு. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல. சிதம்பரம் வந்து அந்த ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. என்ன பண்ணுறது, நம்ம பல்லவி வந்து நம்பிக்கை துரோகம் இப்படி செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டு அந்த கார்த்தி வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சிதம்பரம் பேசுகிறதுக்கு ஐடியா பண்ணி இருக்காரு. கார்த்தி எப்படியாவது நம்ம தான் தடுத்து நிறுத்தணும், வேறு ஏதாவது ஒரு சிங்கரை வச்சு பிடிச்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பாட வைக்கணும், என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொன்னோன்னு சரி வந்து ரூமில் தனியாக இருக்கிறப்ப பல்லவி பற்றி நினச்சி பார்க்குறாங்க. பல்லவிக்காக நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமேங்கிறது இல்லவே இல்லையே. அவங்க வந்து ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சத்தியம் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்து செயின் கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது அவங்கள வந்து வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ்வளவும் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ஒருவேளை வந்து அனுப்பின ஆள் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்து அவளுக்காக இப்போ காசுக்காக பாடியிருக்காங்களே. இது வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். அவங்களுக்கு போய் நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து மரியாதை கொடுத்தோம். என்னோட பேஷனுக்காக என் மனசுக்கு பிடிச்ச குரல் வந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்யும்னு என் வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்கல. அவங்க வந்து அவங்களுக்காக போய் நம்ம தீபா கிட்ட வந்து தேவையில்லாததெல்லாம் பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணிடலாம். கடைசியில் பார்த்தா இப்படி எல்லாருமே வந்து காசுக்காக ஏமாத்துறவங்க, துரோகம் செய்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் போல் அப்படின்னு கார்த்தி மனசு உடஞ்சி பேசிகிட்டு இருக்காப்புல மனசுக்குள்ளேயே. அதே சமயத்தில் வந்து தீபா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. கார்த்திக் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்கள் முகத்தை வந்து என்னால் பார்க்கவே முடியலை. நீங்கள் இவ்வளோ வேதனையில் துடிக்கிறதுக்கு பேசாமல் நான் உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் உண்மையை சொல்லிட்டேன்னா வந்து நீங்கள் இப்போயே இதுக்கே உடஞ்சி போயிட்டீங்களே பாடுனதுக்கே. இப்போ நான் தான் இப்போ தீபா தான் பல்லவி அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் உங்களை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால் நான் வந்து ஒரு முடிவு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். மேற்கொண்டு என்னை வந்து சிதம்பரம் மறுபடியும் பாட வைக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு நான் இந்த உலகத்தை விட்டு போகிறது தான், மேலே போயிடுறது தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன யோசிக்கிறோமோ, தப்பாக யோசிக்கிறோமோ அப்படின்னு யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தீபா வந்து மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்து பேக்கோடு இருக்காங்க வேறு. அதை பார்த்துட்டு கீழே வந்து ரோடை காட்டுறாங்க. ரோடை பார்த்துக்கிட்டே ஆண்டவா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடுறாங்க. கார்த்திக்கோட வந்து நினைவுகள், வளையல் போட்டது, பூ வச்சு விட்டது, ரெசார்ட்டில் வந்து கிண்டலாக பேசினது, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டது ஒன்றா எல்லாத்தையும் ஒரு செகண்ட்டு கண்ணை மூடிக்கிட்டே யோசிச்சுட்டு, கார்த்திக் சார் என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு ரகசியம் தெரிஞ்சு நீங்கள் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பதிலாக நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து டக்குன்னு குதிச்சிடுறாங்க. உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு செகண்டு டக்குன்னு பார்த்தா நிச்சயமாக வந்து இதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஆனால் இது வந்து கனவாக தான் இருக்கும். கார்த்திக்கு வந்து மேற்கொண்டு தீபா வந்து அழுகுறத இது மாதிரி இருக்கிறத பார்த்த தாங்க முடியாததுனால அப்படி ஒரு தப்பான முடிவு நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. கார்த்திக் சாரும் மேற்கொண்டு வந்து உடஞ்சி போயிட்டாருன்னா அதோட கொடுமையாக இருக்கும். அதனால் வந்து தீபா வந்து வேறு விதமாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.